வணக்கம். சென்ற வீடியோவில் RStudioவுடைய இன்ட்ரடக்ஷன் படித்தேன். அதாவது எப்படி வந்து RStudioவை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி உபயோகப்படுத்தணும், இந்த பேசிக்கான அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் படித்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற டேட்டா செட்ஸ்லாம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு படித்தேன். இப்போ அடுத்தது இதை வந்து கிட்டபில் நான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நான் இதில் வேலை பார்க்குற ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு என்னுடைய கிட்டில் இருந்தால் தான் சரியாக வரும். அப்போ தான் நான் வேறு எங்கேயாவது எடுக்கும்போது செக் அவுட் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டேன். ஃபைனில் போய் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்து நியூ டைரக்டரியில் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லி நான் ஒரு டைரக்டரி நேமும் என்னுடைய டைரக்டரியில் இந்த ஆர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த ஆர் லேர்னிங் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் நோட் பேடை உபயோகப்படுத்தி டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது சில கான்ஃபிகரேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க கீ வேல்யூவாக. நான் பிடிஎஃப் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன் பிடிஎஃபாக நிட் பண்ணுறதுக்கு. அது நிட் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணோன்னே எனக்கு ப்ராஜெக்டோடைய ஃபைல் வந்துடுச்சு. நான் ஒரு ஆர்எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆர்எம்டி ஃபைலில் சில கோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இங்கே நிட் கொடுத்தேன்னா எனக்கு இது ரன் ஆகி எனக்கு HTML-ஆக ஜென்ரேட் ஆகி எனக்கு HTML காமிக்கும். நிட் டு HTML கொடுக்குறேன். ஒரு புது விண்டோவில் இதோடைய அவுட்புட் எனக்கு ஓப்பன் ஆகி நான் பண்ணியிருக்கிற அந்த கோடும் அந்த அவுட்புட்டும் எக்ஸிக்யூட் ஆகி காமிக்குது. சரி, இப்போ நான் நிட் டு பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது. இந்த நிட் டு பிடிஎஃப் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே பிடிஎஃப் வரும். அது வந்துடுச்சு, லாக் லேர்னிங் பிடிஎஃப் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ என்னுடைய இலக்கு என்ன, நான் வந்து இதை கிட்டில் செக் பண்ணோம். ஸோ நான் கிட்டில் போய் என்னுடைய கிட்டபில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆர் லேர்னிங் அப்படின்னு போட்டுட்டு லேர்னிங் ஃபைல்ஸ் இன் ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். இது பப்ளிக்காகவே இருக்கட்டும். நோ டெம்ப்ளேட் ரீட் ஒன்லி ஃபைல் ஒன்று இருக்கட்டும். கிட் இக்னோர் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், இருக்கட்டும். இங்கே ஆர் இருக்கான்னு பார்க்குறேன். RStudioக்கு இல்லை. சரி, நோ லைசன்ஸ் வந்து அப்பாச்சி ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். இதில் இந்த கிரியேட்டிவ் காமன் நான் அப்பாச்சி ஜென்ரல் இதுவே கொடுக்குறேன். இது என்னங்கிறத நான் அப்புறமா டீட்டெயிலாக படிக்கணும். இப்போ ஜம்ப் ஸ்டார்ட் வாட் வித் கோபைலட். எனக்கு கோபைலட் இப்போ உபயோகப்படுத்த வேண்டாம். நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைரக்டரியில் நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் git init எனக்கு இங்கே கிட் ஃபைல் வந்து வந்துடும். .git வந்துடுச்சு. ஹிடனாக இருக்குது. நான் Ctrl+H கொடுத்து ஹைட் பண்ணிக்கிறேன். அடுத்தது git remote add origin, இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் git checkout, இங்கே வந்து எனக்கு மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், டெவ்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இன்னொரு பிரான்ச் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் PR வழியாக மர்ஜ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபானது. இப்போ நான் டெவ் பிரான்ச் க்ரியேட் பண்ணதுனால எனக்கு இங்கே செக் அவுட் டெவ் அப்படின்னா டெவ் வந்து எதுவும் தெரியாது. ஏன்னா இந்த டெவ் பிரான்ச்சை நம்ம இன்னும் இங்கே ஃபெட்ச் பண்ணலை. இப்போ கிட் ஃபெட்ச் கொடுக்குறேன். அங்கேருந்து எனக்கு எல்லா பிரான்ச்சும் இங்கே வந்துடும். எனக்கு இங்கே நியூ பிரான்ச் டெவ் வந்திருக்கு, மாஸ்டரும் இப்போ தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. இப்போ கிட் செக் அவுட் டெவ் switch to dev branch.
இப்போ டிவ் பிரான்ச் சுவிட்ச் ஆகிடுச்சு. அங்கேருந்து எனக்கு இந்த ரீட் ஒன்லி ஃபைல் நம்ம ஆட் பண்ணோமா, லைசன்ஸ் ஃபைலும் கிட் இக்னோர் ஒன்று வந்திருக்கும். கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தா கிட் அதோ இருக்குது, கிட் இக்னோரும் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபைல் எனக்கு வந்து விட்டது. இப்போது நான் வந்து என்ன பண்ணலாம், கிட் ஸ்டேட்டஸ்னு பார்த்து என்கிட்ட 3 புது ஃபைல் இருக்குது. கிட் இக்னோர் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலும் இந்த 3 ஃபைலும் நான் வந்து இங்கே ஆட் பண்ணணும். நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம், இல்லைனா கிட் commit -m adding first time கொடுத்துருவேன். 2 files added, git push ஆயிடுச்சு. இங்கே ரீசன்ட் புஷ்னு வந்துடுச்சு. நான் இங்கே செக் பண்ணி பார்ப்பேன், என்னுடைய ஆர் ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய பிடிஎஃப்லாம் வரவில்லையே. நம்ம டிவ்வில் தானே இருக்கோம். 5 objects done, 2 files changed. ஓகே, கிட் கமிட் வந்து நமக்கு இருக்கிறத தான் கமிட் பண்ணுச்சு, புதுசை வந்து நம்ம ஆட் பண்ணலை. அதனால் கிட் ஆட் டாட் கொடுத்துட்டோன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே ஆட் ஆகிடும். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன்னா இந்த 3 ஃபைல் எனக்கு ஆட் ஆகிருக்கு. நான் கிட் கமிட் கொடுத்து கிட் புஷ் கொடுக்குறேன், எனக்கு இங்கே புஷ் ஆகிடும். இப்போ எல்லா ஃபைல்ஸும் இங்கே வந்துடுச்சு. இதிலேருந்து நான் ஒரு பிஆர் ரைஸ் பண்ணி, நான் பிஆர் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோபைலட் கிட்ட ரிவ்யூ கேட்பேன். எனக்கு டிஸ்கிரிப்ஷனும் அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் பிஆர். சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். அது வந்து நோ கான்ஃப்ளிக்ட் வந்துடுச்சு. பெண்டிங் ரிவ்யூ அது முடிக்கட்டும். ஸோ நான் இப்போது கிட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிவிட்டு, இங்கே RStudioவில் நான் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி இங்கே நான் கொண்டு வந்து விட்டேன். இப்போது இதில் வந்து சில மாற்றம் செய்யலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் ஆர் மார்க்அப் டாக்குமெண்ட், இதை எடுத்துடுறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் பிளாட்ஸை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ லாகரிதமிக் பற்றி படிச்சுட்டு இருந்தேன், அதனால் அதை மட்டும் நான் வச்சு இதை சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே கிட்டு டேப் இருக்குல்ல, இந்த கிட் டேபுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு தடவை நிட் பண்ணி பார்த்துட்றேன். எனக்கு சரியாக ஆர் மார்க் டவுன் இது மட்டும்தான் இருக்குது, எனக்கு சரியாக இருக்குது. இப்போ நான் இங்கேருந்தே நான் வந்து கமிட் கொடுத்துடலாம். HTML இதையும் நான் இப்படியே கமிட் கொடுக்கலாம், இல்லை நான் கமெண்ட் லைனுக்கு போய் கூட கமிட் கொடுக்கலாம். நான் இங்கேருந்தே கமிட் கொடுக்குறேன். ரிமூவ் த டிஃபால்ட் மெசேஜ் கமிட் கொடுத்துட்டேன். இங்கே வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபைலட் கொடுத்துருச்சு, பாருங்கள் என்னன்னு கொடுத்துருச்சு. எனக்கு இங்கே கமிட்ஸ் இப்போ நான் கொடுத்த கமிட் இன்னும் வரவில்லை. கமிட் பண்ணிட்டோம், புஷ் பண்ணியாச்சா? புஷ் இனிமேல் தான் பண்ணணும். இப்போ தான் கிட் புஷ் நடக்குது. புஷ் ஆகிவிட்டது. இப்போ நம்ம போனால் இங்கே கமிட்ஸ் 3 காட்டுது. ஸோ ஆடிங் ஃபஸ்ட் டைம் ரிமூவ் த டிஃபால்ட் மெசேஜ், இந்த கமிட் இங்கே வந்துடுச்சு. ரைட், நான் இப்போ இதை வந்து நான் இது பண்ணிப்பேன், நான் மர்ஜ் பண்ணிவிடுவேன். ஆக ஒரு கிட் ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அதை RStudioவோட இன்டெகிரேட் பண்ணி இந்த இடத்துல இங்கே வந்து வந்துடும். இங்கேருந்து எதுவுமே நம்ம க்ரெடென்ஷியல்லாம் கொடுக்கல, நம்ம சிஸ்டத்துலேயே தான் க்ரெடென்ஷியல் கொடுத்துருப்போம். கிட் புல்க்கு கிட் கமிட்க்கு நம்ம சிஸ்டத்தில் அந்த கிட் இன்டெகிரேஷன் சரியாக இருந்தது அப்படின்னா இங்கே RStudioலேருந்து இந்த இன்டெகிரேஷன் சரியாக நடக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கேருந்து கமிட் கொடுத்துக்கலாம், அங்கேருந்து அப்படியே புல் பண்ணிக்கலாம். நன்றி. திருப்பி அடுத்த வீடியோவில் நான் வந்து லாகரிதமிக் பற்றி படிச்சுட்ருக்கேன், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன்.